அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். இத்துடன் ஒரு பெண்ணின் இடது கை ரேகை அமைப்பு இணைத்துள்ளேன். இவர்கள் சற்றப்ப 53 வருடங்களாக சொந்தமான வீட்டிலேயே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பெற்றிருக்கிறார்கள், பேரன் பேட்டி எடுத்திருக்கிறார்கள். மிதமான படிப்பு தான், ஆனால் குடும்பத்தை நிர்ணயிக்கும் அளவிற்கு அறிவும் நுண்ணறிவும் நிறையவே இருக்கிறது. இன்று சொந்த வீடு என்பது சாதாரண விஷயமில்லை. குறிப்பாக பிறந்ததிலிருந்தே இன்று வரை இருக்கின்றார்கள் என்றால் ஏதோ அவர்களுடைய கையில் உள்ள ரேகையில் ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதைத்தான் உணர முடிகிறது. அது எப்படி, என்ன படிப்பு, ஏன் இவர்களுடைய வளர்ச்சி என்பது பற்றி நான் அடுத்து வரும் காணொளிகளில் பதிவிடுகிறேன். என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக பெண்களுக்கு இடது கையில் ரேகை பார்ப்பது என்பது தற்பொழுதுதான் வழக்கத்தில் உள்ளது. முன்பு இருந்ததாக வரலாறு இல்லை. கல்வி கற்க பெண்கள் ஆரம்பித்த பின்புதான் அவர்களாலும் நிர்வகிக்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும், தொழில் செய்ய முடியும், அதிகாரத்திற்கு வர முடியும், எந்த ஒரு செயலையும் தீவிரமாக செய்ய முடியும். விளையாட்டாக இருந்தாலும், விஞ்ஞானமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும் உயர்வதைக்கு வர தகுதியானவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது வரலாறு. ஆகையால் அவர்களுடைய உள்ளங்கை ரேகைகளில் அதன் அமைப்பு எப்படி இருக்குது என்பதை தீவிரமாக கணித்து சொல்கிறேன். அடுத்து வரும் காணொளியில் பார்த்து பலனடையுங்கள். நன்றி.